பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த காலை பொழுதில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளில் சங்கீதம் 63ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை குறித்து தியானிப்போம். இங்கே தாவீது போராட்டமான சூழ்நிலைக்கு மத்தியில் இருந்தும், என் ஜீவனுள்ள நாள் மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன்னு கையை உயர்த்துவேன், நீங்கள் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆமாங்க, நம்ம வாழ்க்கையில் அப்பா தாங்க எல்லாமே. அவர் இல்லாமல் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லாரும் இந்த உயிருக்காக தான் கடவுள்கிட்ட போவாங்க, ஆனால் எனக்கு இந்த உயிர் இருக்கிற மட்டும் நான் அவங்கள துதிப்பேன் அப்படின்னு துதிக்கான ஒரு சபதத்தை எடுக்கிறார். கடைசி நிமிஷம் வரைக்கும் நான் அவங்கள உண்மையாக துதிப்பேன், அதுதான் என்னுடைய இந்த பூமியில் பாக்கியம், நான் வாழ்கிற நாட்களில் உண்மை துதிக்கிறது தான் எனக்கு ரொம்பவும் மகிழ்ச்சியான ஒரு விஷயம், ரொம்பவும் சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொல்கிறார். நாமும் கூட கர்த்தரை உலகை மறந்து துதிக்கக்கூடியவர்களாய்மா, உயிருள்ள மட்டும் நாம் கர்த்தருக்காக வாழணும், கர்த்தரை ஆராதிக்கணும், கர்த்தருடைய நாமம் மாத்திரம்தான் மகிமைப்படணும். கர்த்தரை மகிமைப்படுத்தாத எந்த ஒரு ஆசீர்வாதமும் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லக்கூடியவங்களாம் நாம் இருக்கணும். கர்த்தர் இல்லைன்னா பரலோகம் கூட வேணான்னு சொல்லக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். கர்த்தர் தான் முக்கியம், அவருடைய அன்பு முக்கியம் அப்படின்னு தாவீது தொடர்ந்து அதை உறுதிப்படுத்துகிறார். இந்த நாளில் தாவீதை போல நாமும் கர்த்தரை எப்பொழுதும் துதித்து கொண்டே இருப்போம், எல்லா சூழ்நிலையிலும் துதித்து கொண்டே இருப்போம். மரண தருவாயில் தாவீது இந்த பாடலை பாடுறார். அதனால நாமும் கர்த்தரை உண்மையாக துதிப்போம். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ஆமென். கர்த்தரை துதிப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. God bless you. Have a good day.